வணக்கம். இந்த வீடியோல நம்ம இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக் பத்தின டீடைல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? நம்ம கவர்மெண்டோட ஃபோக்கஸ் இப்போ கிரீன் எனர்ஜி செக்டர்ல இருக்கு. எஸ்பெஷலி ஹைட்ரஜன் செக்டர்ல இருக்க ஃபியூச்சர் growth எக்ஸ்பெக்டேஷன்ஸால இந்த ஸ்டாக் மூலமா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாங்க டீடைல்டா பார்க்கலாம். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதாவது IOCL இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரிஃபைனரா இருக்காங்க. 1965ல 77.82 crores இருந்த இவங்களோட டர்ன் ஓவர் 1995ல இருந்து அசுர வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு 9,34,953 crores இருக்கு. இவங்களோட ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை பார்த்தோம்னா 1970ஸ்ல 7 மில்லியன் மெட்ரிக் டன்ஸா இருந்தது, கிட்டத்தட்ட 12 மடங்கு க்ரோ ஆகி இப்போ 81 மில்லியன் மெட்ரிக் டன்ஸா இருக்கு. இந்தியாவோட ரிஃபைனிங் மார்க்கெட் ஷேர் பார்த்தோம்னா இதுல 32% IOCL ஆக்குபை பண்றாங்க. இதுவே ONGC 6%ல இருக்காங்க. PPCL அண்ட் HPCL ரெண்டும் சேர்த்து 26% ஆக்குபை பண்றாங்க. அடுத்தபடியா ரிலையன்ஸ் 27% ஆக்குபை பண்றாங்க. ஃபியூச்சர் growth பிளான்ஸ்க்கான கேபெக்ஸ் அவுட்லே தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுல இவங்க ரிஃபைனிங்க்கு 31%, பைப்லைன்ஸ்க்கு 20%, மார்க்கெட்டிங்க்கு 22%, பெட்ரோகெமிக்கல்ஸ்க்கு 16%, R&Dக்கு 5% அலோகேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மேஜர் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் லிஸ்ட்டும் இங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க கிட்ட கிளியர் growth பிளான்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. இவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்ல growthோட மட்டும் இல்லாம மார்க்கெட் லீடராகவும் எமர்ஜ் ஆயிருக்காங்க. இது போல கம்பெனிஸ்ல ஃபியூச்சர்லயும் நல்ல growth நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ரிஃபைனரி பிஸ்னஸ் செக்மெண்ட்ல இவங்க மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஆனா ஒரு பிஸ்னஸ் டொமைனை நம்ம பார்க்கும்பொழுது வரப்போற காலகட்டங்களில் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் டொமைன் அடாப்டபிளா இருக்குமா, சஸ்டைனபிளா இருக்குமா, இதையும் நம்ம முக்கியமா கவனிக்கணும். சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth பிளான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் நெட் ஜீரோ எமிஷன் பை 2046. இந்தியன் கவர்மெண்ட் வந்து 3 ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க: ரெனியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் மொபிலிட்டி அண்ட் கிரீன் ஹைட்ரஜன். இதோட அலைன் பண்ணி IOCLும் இந்த 3 ஏரியாஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்பொழுது இவங்களோட பிஸ்னஸ் ஃபியூச்சர்ல சஸ்டைனபிளாக தான் இருக்க போகுது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ பார்த்துடலாம். PAT 41,730 crores இருக்கு. ஸோ கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இருக்கு. ROE 25.8ல இருக்கு, ROCE 21.2ல இருக்கு. இது ரெண்டுமே நல்ல நம்பர்ஸ் தான். ஸ்டாக் PE வந்து இண்டஸ்ட்ரி PE விட கம்மியாக இருக்கு, 5.66ல இருக்கு. கரண்ட் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா கிரஹாம் நம்பரோட ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டாக் அண்டர் வேல்யூடாக இருக்குது. க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லாவே இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சொல்லக்கூடிய பியாட் ரிஸ்கி ஸ்கோரும் இந்த ஸ்டாக்குக்கு நல்லா இருக்குது. ஓவரால் பார்த்தோம்னா இது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் கன்சிஸ்டண்டாக நல்ல டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கு இயர் ஆன் இயர். ஸோ 7.18% டிவிடெண்ட் டீல் கொடுத்துட்ருக்கு. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனோட பியர் கம்பேரிசன் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். PE ரேஷியோ வச்சு பார்க்கும்பொழுது IOCL, BPCL அண்ட் HPCL இந்த 3 ஸ்டாக்ஸும் அண்டர் வேல்யூடாக தெரியுது. ஏன்னா இண்டஸ்ட்ரி PE விட இது ரொம்ப லோவாகவே இருக்குது. இந்த 3 ஸ்டாக்ஸும் கம்பேர் பண்ணோம்னா இந்த 3 ஸ்டாக்ஸ்லையுமே எனக்கு IOCL பெட்டராக இருக்குது. ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் படியும் வேல்யூவேஷன் படியும் IOCL பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் ஈல்ட் வந்து BPCL அண்ட் HPCL விட டபுள் மடங்கு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கு. 7.2 டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குது IOCL. whereas BPCL வந்து 3.43% தான் இருக்குது அண்ட் HPCL 2.8% தான் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற பியர்ஸை பார்க்கும்பொழுது ஓவரால் எனக்கு IOCL வந்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது. அகெயின் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். IOCLோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பற்றி இங்கே பார்த்துடலாம். இயர் ஆன் இயர் டோட்டல் ரெவன்யூவும் க்ரோ ஆகிட்டு தான் இருந்திருக்கு அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியும் க்ரோ ஆகிட்டு தான் இருந்திருக்கு. சேல்ஸ் க்ரோத்தும் நல்லா இருந்திருக்கு. 2020ல மட்டும் ஒரு டிப் இருந்திருக்கு. ஏன்னா கோவிட் பீரியட் லாக்டவுனால் அங்கே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக இருக்குது. மற்றபடி ஓவரால் பார்த்தோன்னா இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ சேல்ஸ் க்ரோத்தும் நல்லா இருந்து ப்ராஃபிட்டபிலிட்டியும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா லாங் டேர்மில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ இங்கே பார்த்தோன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அகெயின் 2020ல் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோலையும் ஒரு டிப் இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் 2020 கண்டிப்பாக அஃபெக்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் ஜூலையில் ஒரு தடவை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நவம்பர் 10th திருப்பி லாஸ்ட் இயர் 2023ல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் ஜூலை 12th அன்னைக்கு 7 rupees per ஷேர் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட 7% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துட்டு வந்திருக்கு.
இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ரீசெண்ட் ஹை பார்த்தோன்னா 196 ருபீஸில் இருந்திருக்கு. ரீசெண்ட் லோ பார்த்தோன்னா 148 ருபீஸ் வரை வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 20%க்கு மேலே வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதா தெரியுது. இந்த ஸ்டாக்கோட கன்சாலிடேஷன் ரேஞ்ச் பார்த்தோன்னா 155லேருந்து கிட்டத்தட்ட 175 வரையும் கன்சாலிடேஷன் ரேஞ்ச் நமக்கு தெரியுது இப்போது. ஸோ இப்போ நான் ரீசெண்ட் ஹையான 196லேருந்து இந்த ஸ்டாக் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதா தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். க்ரோ ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜென்ரலாகவே ஒரு ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்து அதோட ரீசெண்ட் ஹைலேருந்து அட்லீஸ்ட் 15%க்கு மேலே டிஸ்கவுண்டடாக இருந்தால் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுவேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனாக கன்சிடர் பண்ண வேண்டாம். இங்கே நான் கொடுத்துருக்க இன்புட்ஸ் வச்சு உங்களோட அனாலிசிஸ் பண்ணி இண்டிவிஜுவல் டெசிஷன் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.